ஆமீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் வந்தவங்கடா அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது பிரின்ஸ் ஜேகே தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். இதில் இருந்து வச்சுருந்தோமோ வளர்ந்து கன்னியூ பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போம்னா நீங்கள் அந்த பக்கத்து தேசத்துக்கு வந்து போயிருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம ஜேகேக்கு வந்து இது பிடிச்சிருந்துருக்காது. உங்களை கூப்பிட்றதுக்காக நைட்டு வந்து கிளம்பி வந்திருப்பார். கூட நம்ம வி வந்திருப்பார். அதில் விட்டோமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நம்ம வி அந்த இல்லையிலே நிப்பாட்டுறோம் ஜேகேவை. ஜேகே ப்ளீஸ், இதுக்கு மேலே போவேணாம். எவ்வளோ பிரச்சனை ஆகுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் அந்த நாட்டோட வாரிசு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, அதை யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. எனக்கு முதல்ல அவளை பார்க்கணும். அவளை எப்படியாவது இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜேகே, முதல்ல இங்கேன்னு திரும்பி போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அவளை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். டேய், இப்போ என்னடா புதுசு அக்கறமயிறு, இவ்வளோ நாள் வேணாம் தானே போயிட்டு இருந்த, இப்போ என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். வி நம்ம ஜேகேக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சு. இது எனக்கும் அவளுக்குள்ளே இருக்க பிரச்சனை, நீ எதுக்கு தலையிடுற? நான் தலையிட தான் செய்வேன். அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் அங்கே போயிருந்துருக்காங்க. இப்போது நீ போய் அவங்க பிளானை கெடுத்துறாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம வி. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நான் போவேன், என் பொண்டாட்டி இது பண்ண நான் போவேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறான்னா நம்ம வி வந்து அவர் கூட சண்டை போடுறாரு. லைக் போகாத அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகே, என்னடா உன் பிரச்சனை, உனக்கு என்னடா இவ்வளோ இது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். டேய் போகாத, நான் போகிறேன், உனக்கு அவ்வளோ தான் இருந்தால் நான் போகிறேன். என் பொண்டாட்டி மேலே உனக்கு என்னடா இவ்வளோ அக்கறை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். ஏன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு ஜேகே, இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா நம்ம ஜேகேக்கு ஏன்னு தெரில, செம்மையாக கோவம் வருது. அவன் வி கூட பயங்கரமாக சண்டை போடுறான். வியும் சண்டை போடுறாரு தான். ஆனால் நம்ம ஜேகேக்கு வந்து அவன் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதை ஏற்றுக்கவே முடியலையா. அதனாலே பயங்கர கோவப்பட்டு வி அப்படி அடித்து நாக் அவுட் பண்ணிடுறான். நம்ம ஜேகேக்கா இவ்வளோ தெரியுன்றது அவருக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. தென் அந்த கோவத்தோடையே குதிரை எடுத்துகிட்டு அந்த நாட்டுக்குள்ளேயும் வர்றாரு. என்ன சொல்கிறது, பதுங்கி வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்காரு. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே உங்களை காமிச்சா நீங்கள் குளிக்கிற அந்த தொட்டி இருக்குல்ல, அதில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி உங்களோட 10 பணிப்பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ராணி, இதை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்குது. பண்ணு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஆனால் இது உங்களுக்குமே பிரச்சனையாகுமே அப்படின்னு சும்மா வந்து இன்னொரு பொண்ணு கேட்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவங்க மனசே இல்லாமல் தான் நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்கள, அந்த தண்ணிக்குள்ளே ஒரு லிக்விடை வந்து கலக்கிறாங்க. அது என்ன ஏதுன்றதை நம்ம அப்புறமா பார்ப்போம். நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் பணிப்பெண்கள்லாம் இப்போ இல்லை அவங்க கூட. அவன், அதாவது அந்த பிரின்ஸ் இருப்பான்ல, அவன் வந்து வர்றான். அட என்ன கண்கொள்ளா காட்சி, என்னை பார்த்தாலே வால் எடுத்து சண்டைக்கு வர பொண்ணு இன்றைக்கி எனக்காக குளித்து ரெடியாகி உட்காந்துருக்கு. நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை கேவலமாக ஒரு லுக் விட்டு திரும்பிக்கிறீங்க. அவன், நீ எப்படி பார்த்தாலும் எனக்கு உன் மேலே கோவமே வர மாட்டேங்குது, அது ஏன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரன்னு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மைதான், மற்றவங்க கிட்டலாம் பொத்துக்கிட்டு வருது, உன்னை பார்த்தா மட்டும் இந்த கருமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றானா. நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போய் நின்றுக்கிறீங்க. தோ பார்த்தியா, நான் பக்கத்தில் வரமாட்டான்னு எத்தனை பேர் ஏங்குறாளுங்க தெரியுமா. ஆனால் நீ நான் பக்கத்தில் வந்தும் வேணான்னு விலகி போகிற. எனக்கு இதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் என் மேலே கை வச்ச கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இப்போ வைக்க மாட்டேன் செல்லம், கண்டிப்பாக இப்போ வைக்கவே மாட்டேன். உன்னை எனக்குன்னு ஆக்கிக்கிட்டு அப்புறமா தான் அவனை ஆளுவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. நீங்கள் அவனை திரும்பி ரொம்பவே கேவலமாக பார்க்குறீங்க. அவன், இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு, ஏன்னா நீ என்னை நார்மலாக பார்த்தா தான் அதிசயம், இதெல்லாம் நீ எப்பவும் பார்க்குறது தானே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் என்ன ரகண்டா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்து போகிறீங்களா. அப்போது அவன் வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் கையை விடு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஆமாம், இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்னது? கையை விட்டு பேசு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. செல்லம் விடுறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் இன்னுமே டைட்டாக தான் பிடிக்கிறான் உங்கள் கையை. நீங்கள் அவனை அப்படியே பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க.
நீ அந்த ஜேகேவை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியாமே, சின்ன வயசுலேருந்து அவனை லவ் பண்ணிச்சியாமே, உண்மையா அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே, உண்மைதான், நான் அவனை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இப்போ கூட அவனை விட்டு வந்தது அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அப்படின்னு சும்மா அவன் சொல்கிறீங்க. ஓ, அம்பிட்டு காதல் அப்படின்னு சும்மா அவன் கேட்குறான். இருக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அது அவனை பார்த்து நக்கலாக தான் பேசுகிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள் விஷயத்தில் வந்து பொசசிவாக தான் இருப்பான்ற விஷயம். அவனுக்கு லைட்டாக கோபம் தான் வருது. அப்படி என்ன என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அவசியம் தெரியணுமா அப்படின்ற மாதிரி அவன் காது கிட்ட போய் அவன்கிட்ட உன்னை விட எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் இப்போ அவங்கள பல்ல கடிச்சிட்டு பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறீங்க. என்ன கோவம் வருதா, அடிக்க போறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, இல்லை செல்லம், ஒன்று அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்று கல் நெஞ்சக்காரன் இல்லை, எனக்கு மனசும் வராது ஒன்று அடிக்க அப்படின்னு சும்மா அவன் சொல்கிறான். நீங்கள் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் ஐஸை ரோல் பண்ணிட்டு திரும்புகிறீங்க. இவன் டக்குன்னு உங்களை பக்கத்தில் இழுத்து அவன் கூட ஒன்றா இருந்தியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அவன் கூட ஒன்றா இருந்தியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் ஆமாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் உங்கள் கண்ணை பார்த்து உனக்கு பொய் சொல்ல வரல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் இப்போ அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அவன் உன்னை தொட்டான், இதுதான் நான் நம்பணும். நீ என்னை ஏமாத்திரதான் நினச்சிட்ருக்க, ஆனால் எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு காது இருக்குது. அவனுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உன் தங்கச்சி செலவு பண்ணுறான்ற விஷயம் வரை எனக்கு தெரியும். பத்தாவதுக்கு நீயும் அவனும் சண்டை போட்ட விஷயம் வரை எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா என் ஆளுங்க அரண்மனையை சுற்றி இருக்காங்க, அதுவும் உன்னை சுற்றி தான் இருக்காங்க அப்படின்னு சும்மா அவனை சொல்கிறான். நீங்கள் இப்போ அவனை மறைச்சி பார்க்குறீங்க. தென் ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே, எல்லா நேரமும் எல்லோரும் எங்கள் கூட இருப்பாங்கன்னு அவசியம் இல்லையே. நானும் அவனும் நிறைய இடத்துக்கு தனியாக போயிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். 3 நேரத்துக்குள்ளே 2 பேர் தனியாக இருந்திருக்கோம். உள்ளே என்ன நடந்துச்சுன்னு வெளியே யாருக்கும் தெரியாது. அவன் என்னென்ன பண்ணான் என்னன்னு உனக்கும் தெரியாது, உன் ஆளுங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இது வந்து அவனுக்கு செம கோவமாக இருக்குது. உங்கள் நெக்கை பிடிச்சி அவன் பக்கமாக இழுக்கிறான். நீங்கள் என்ன புகையுதா, இது உண்மை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து குடிக்கிறான். நீங்கள் இதுதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் குடிக்கிறான், பயங்கரமாக குடிக்கிறான். தென் உங்ககிட்ட திரும்பிட்டு, அவனை உன்னை மறக்க வைக்கிற அளவுக்கு உன்னை நான் கற்று வர்றேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அது உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த பெட்டில் போய் உட்காடுறீங்க. அவன் உங்ககிட்ட செம்ம ஃபோர்ஸாக நடந்துக்கிறான், லைக் உங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போது நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல அவனை மறக்க வைக்கிறேன்னு, அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஆனால் அவன் உங்கள் நெக்கு உங்கள் சீக் அந்த மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறீங்க அவனை பார்த்து. அவன் என்னடி அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அவன் வாயிலேருந்து ரத்தமாக வருது. அது வந்து லைக் உங்கள் மேலே விழுகுது தான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விடுறீங்க. அவனுக்கு வந்து தலையெல்லாம் இப்போ சுற்ற ஆரம்பிக்குது. என்னடி பண்ண அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தலை சுற்றுதா, இன்னும் கொஞ்சம் நேரம்தான் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் யாரெங்கே அப்படின்னு சும்மாலாம் சவுண்டு வர்றான். இங்கே யாரும் இல்லை தலைவரே, நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் கத்தி எடுத்துகிட்டு உங்களை குத்துற மாதிரி வரான். நீங்கள் அதை அப்படியே டேக்கிள் பண்ணி பிடிக்கிறீங்க. எனக்கு இல்லாதது யாருக்குமே இல்லை, நான் செத்தா நீ சாகணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவன் கண்ணை பார்த்துட்டு, நீ சாகிறத நான் தான் முடிவு பண்ணேன், அதே மாதிரி தான் நான் சாகிறதையும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனை அசால்ட்டாக அடித்து போடுறீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ விஷம் ஏறிடுச்சு. எப்படின்னா, நீங்கள் குளிக்கும் போது ஒரு லிக்விட் கலந்துருப்பாங்கள்ல, அது பாம்போட விஷம், அதுவும் ராஜநாகத்தோட விஷம்.
அதை வந்து உங்கள் உடம்புல வந்து படணுன்றதுக்காக தான் நீங்கள் அந்த தண்ணியில் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் உடம்பு ஃபுல்லாக விஷந்தான் இருக்குது. அவன் நெக்கில் கிஸ் பண்ணது, உங்கள் கையை அடிக்கடி பிடிச்சது, இதனால் அவன் உடம்புலேயும் விஷம்லாம் ஏறி இருந்துருச்சு. தென் அவன் தண்ணி அடிச்சிருப்பான்ல, அங்கேருந்து வருது, அதுலேயே நீங்கள் அதை கலந்துருப்பீங்க. அவன் அது தெரியாமல் கோவத்தில் ட்ரிகராகி அதை குடிச்சிட்டான். நார்மலாக இருக்கும்போது அதை குடிக்க மாட்டாங்கன்றது உனக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் அவனை ட்ரிகர் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அதே மாதிரி அவன் அதையும் குடிச்சிட்டான். என்ன எப்படி என்னாச்சுன்றது புரியலையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். என்ன நான் தண்ணி அடிச்சதில் ஏதோ கலந்துட்டியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அதுவும் தான், ஆனால் இன்னொரு இடத்துலையும் கலந்தேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு கண்ணெலாம் சொருகுது. நீ இவ்வளோ நேரம் என்னை தொட்டு தொட்டு பேசுனியே, பத்தாவதுக்கு என் கழுத்தில் என்னென்னமோ பண்ணியே, கொஞ்சம் கூட உனக்கு வாட தெரியலையா? என் உடம்பு ஃபுல்லாக விஷந்தாக இருந்துச்சு. அதுதான் இப்போ உனக்குள்ளேயும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் காலை வச்சு தள்ளி விட்றீங்க. அவன் கீழே விழுகிறான். அவனுக்கு ரத்த வாந்தியாக வந்து வந்துட்டுருக்கு. இதை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சாங்க உனக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? அதை கூட யோசிக்காமையா நான் வருவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அது உனக்கு மிஸ்ட்ரி, இந்த மிஸ்ட்ரியோடையே நீ செத்துப்போ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒரு கத்தியை நீங்கள் மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க இவ்வளோ நேரம். அதை எடுத்து அவனை வந்து போட்டு தள்ளிடுறீங்க. கரெக்டாக நீங்கள் இவனை போட்டு தள்ளின நேரம் யாரோ கதை வந்து வேகமாக திறக்கிறாங்க. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். நீங்கள் நம்ம ஜேகேவை பார்த்துட்டு ஸ்டன்னாக நிற்கிறீங்க. இவன் எப்போ இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி அவன் மூச்சு வாங்க வாங்க உங்ககிட்ட ஓடி வர்றான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி ஷாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வரானா, நீங்கள் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுற, என்னை தொடாத அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எதுக்காக சொன்னீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அது அவனுக்கு வேறு மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்போ நான் தொடுறது கூட உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் பேச மாட்டாத, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. என் பொண்டாட்டி எங்கேருந்து கூப்பிட்டு போக வந்தேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி வியர்டைஸில் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கான்.